ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம அஷ்யூரோட அடுத்த கான்செப்ட்ஸ், அஷ்யூரில் யூசர்ஸ்னால் என்ன, இந்த யூசர்ஸ் குரூப்னால் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். portal.azure.com லாகின் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களே ஒரு கிளைண்ட், மைக்ரோசாஃப்ட் பொறுத்தளவுக்கு நீங்களே அதில் ஒரு யூசர். ஏன்னா க்ரியேட் பண்ணவங்க ஒரு யூசர், அவ்வளோதான். ஒரே ஒரு யூசர் தான் இப்போதைக்கு இருக்காங்க. ஓகே, இப்போது நம்ம இந்த அஷ்யூரில் யூசர் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி, நம்ம ஆல்ரெடி இந்த அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ், இந்த ஆன் ப்ரெமிசஸில் யூஸ் பண்ணுற கான்செப்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு அந்த என்ட்ரு ஐடி பற்றி என்னென்னு சொல்லப்போ நான் விளக்கமாக சொல்லியிருப்பேன். மைக்ரோசாஃப்ட் என்ட்ரு ஐடினா என்னென்னு தெரியாதவங்க தயவுசெய்து இந்த வீடியோவில் போய் பாருங்கள். விளக்கமாக நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். ஓகே, இன்னொரு சின்ன ரீகேப். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் போய் ஒரு எம்ப்ளாயை ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு யூசர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுவாங்க, யூசர் ஐடி க்ரியேட் பண்ணுவாங்க. யார்? அந்த விண்டோஸ் அந்த கம்பெனியை மெயின்டைன் பண்ணுற அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், ஒரு ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அவங்க தான் அந்த விண்டோஸ் சர்வரில் போய் அந்த அவங்களோட ஆக்டிவ் டைரக்டரி கீழே போய் யூசர் அப்படின்னு சொல்லி ஒரு புது யூசர் க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த யூசரை ஒரு ப்ரிவிலேஜஸ் கொடுப்பாங்க, என்ன ஆக்சஸ் பண்ண முடியும், என்ன ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு. அதுக்கு தனியாக குரூப்ஸ்லாம் இருக்கும். அந்த குரூப்புக்குள்ளே அவங்கள போய் உள்ளுக்குள்ளே போட்டால் அந்த குரூப்புக்கு என்ன ஆக்சஸ் இருக்கோ அதுதான் உங்களுக்கும் கிடைக்கும். இதெல்லாம் தான் இந்த ட்ரெடிஷ்னலாக பண்ணிகிட்டு இருந்த கான்செப்ட். இப்போது இதே கான்செப்ட் தான் இந்த மைக்ரோசாஃப்ட் அஷ்யூரில் க்ளவுட் ப்ரொவைடர்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. இங்கேயும் அதே கான்செப்ட். ஓகே, இப்போது ஒரு சின்ன ரியலிஸ்டிக் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நானும் வீடியோ பார்க்குற நீங்களும் சேர்ந்து வேலை பார்க்க போகிறோம். ஒரு சின்ன கம்பெனி வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இல்லை ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் ஃபார் நேம் சேக், நம்ம 2 பேரும் வேலை சேர்ந்து ஒரே அக்கௌண்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலை, உங்கள்கிட்ட ஒரு அக்கௌண்ட் இல்லை. இப்போது நான் உங்களை என்னோடய அக்கௌண்ட்டு கீழே கொண்டு வர முடியும். அது எப்படின்னா, இங்கே போய் நீங்கள் யூசர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வரும். கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இந்த யூசர்ஸ் கீழே போயிடுவோம். இது இன்னொரு வகையாகவும் போகலாம். நீங்கள் இந்த என்ட்ரு ஐடி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் ஒரு என்ட்ரு ஐடி. ஆல்ரெடி என்ட்ரு ஐடி பற்றி நான் விளக்கமாக சொல்லப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இங்கேயும் யூசர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. இந்த யூசர்ஸ் அந்த யூசர்ஸ் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, இப்போது இங்கே நான் என்ன பண்ண முடியும்னா, ஒரு யூசரை க்ரியேட் பண்ண முடியும். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொல்கிறேன். என்னோடய டீட்டெயில்ஸ், அதாவது இந்த மைக்ரோசாஃப்ட் என்ட்ரு ஐடியில் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். என்னோடது learnsmartcodinggmail.onmicrosoft.com. இதுதான் மைக்ரோசாஃப்ட்டுக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட். நான் ஒரு மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஒரு கிளைண்ட்டு. இப்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பர்சனல் ஐடி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் நான் யூஸ் பண்ண விரும்பலை. அதுக்கு பதிலாக நான் என்னோடய டொமைன் கீழே, அதாவது என்னோடய அக்கௌண்ட்டு கீழே உங்களை உருவாக்க ட்ரை பண்ணுறேன். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நியூ யூசர் அப்படின்னு கொடுத்து க்ரியேட் நியூ யூசர்னு சொல்லி இங்கே உங்களுக்கு ஒரு நேம், பிரின்சிபல் நேம் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் பேர் ஜான், இல்லை ஏதோ ஒரு யூசர் பேர் ஜான். ஓகே, ஜான் ஆல்ரெடி இருக்காப்புல. சாம் யாருமே இல்லை. ஓகே, ஸோ சாமுங்கிறது தான் யூசர் நேம். அது நான் கொடுத்துருக்கேன், க்ரியேட் பண்ணுறேன். இங்கே நல்லா பாருங்கள், learnsmartcodinggmail.onmicrosoft.com. என்னென்னா, இது என்னோட கிளைண்ட், நான் தான் இதுக்கு ஓனர். இந்த யூசர் இது கீழே வர்றனால தான் இந்த இப்படி வருது. ஓகே, நீங்கள் உங்களோட பர்சனல் ஐடி யூஸ் பண்ணி எப்படி பண்ணணுங்கிறது நான் காமிக்கிறேன். அது அடுத்த ஸ்டெப். அதுக்கு வேறு மாதிரி வரும். ஸோ இப்போது நீங்கள் இந்த டொமைனுக்கு கீழே வரீங்க. அதனால sam@learnsmartcoding.onmicrosoft.com தான் ஃபைனல் இமெயில் ஐடியாக இருக்கும். ஓகே, அதை வச்சு நான் இங்கே ஒரு பேர் கொடுக்குறேன், டிஃபால்ட்டாக ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறேன், இல்லை ஆர்டர் ஜென்ரேட் பாஸ்வேர்ட்னா அது ஒரு பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆகும். இதெல்லாம் கொடுக்குறேன். ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். ப்ராப்பர்ட்டிஸில் போய் அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம், யூசர் நேம், ஜாப் டைட்டில்ஸு இது எல்லாமே நான் ஃபில்அப் பண்ணுறேன். இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, ஜென்ரலி ஜாப் டைட்டில்ஸ் எல்லாமே ப்ராப்பராக க்ரியேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஐடி அட்மின் அப்படின்னு என்னோடய ஜாப் டைட்டில்னால், இந்த ஜாப் டைட்டிலை வச்சு எனக்கு சில பெர்மிஷன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ண முடியும். அதை பற்றி நம்ம தனியாக வேறு பாலிசி க்ரியேட் பண்ணுறது, இந்த குரூப் க்ரியேட் பண்ணுறது, ரோல் பேஸ்ட் ஆக்சஸ், அதெல்லாம் தனித்தனியாக பார்க்கலாம். பட் பேசிக்லி ஒரு யூசர் இருந்தால் அதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸுங்கிறது அவரோட தன்மைகள், அவர் யார், என்ன, ஏது அப்படின்னு விளக்கக்கூடிய விஷயங்கள். என்னோடய ஃபஸ்ட் பேர், லாஸ்ட் நேம், என்னோடய ஜாப் டைட்டில், நான் எந்த கம்பெனியில் இருக்கேன், என்னமாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே என்னெல்லாம் காமிக்குதோ இங்கே எல்லாமே. நெக்ஸ்ட்டு அசைன்மெண்ட் இப்போதைக்கு நம்ம கொடுக்க தேவையில்லை. பட் பேசிக்கலி இங்கேயே கூட ஒரு யூசர் க்ரியேட் பண்ணப்போ அதுக்கு ரோலும் க்ரியேட் பண்ணலாம், ஒரு குரூப்பு கீழே ஆடும் பண்ணலாம். அதையும் பண்ண முடியும். ஓகே, பட் நம்ம இப்போ அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. பேசிக்கலி ஒரு யூஸரை இப்படி க்ரியேட் பண்ண முடியும்.
இப்படி க்ரியேட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த யூசர் வந்து இப்படி க்ரியேட் ஆகிடுவாப்ல. இப்போ நான் sam@learnsmartcoding கொடுத்தேன் இல்லையா, இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸோ ஒரு இமெயில் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணியாச்சு. இங்கே வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா யூசர் வந்துருச்சு, க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துட்டேன். இப்போ இங்கே வந்து sam@learn, இப்போது அந்த இமெயில் ஐடியை வச்சு நான் இங்கே லாகின் பண்ணுறேன் அப்படின்னா இது தப்பு. learn gmail on microsoft.com பாருங்கள், லாகின் பண்ண விடுது. காப்பி பண்ண பாஸ்வேர்டை கொடுக்குறேன். இப்போ பாஸ்வேர்டு மாற்ற சொல்லுது. ஸோ பாஸ்வேர்டு மாற்ற சொல்லிடுச்சு. பாஸ்வேர்டை மாற்றிட்டேன். நான் வந்து ஒரு யூசர். ஓகே, இந்த பாஸ்வேர்டு வந்து ரொம்ப டம்மியாக இருக்குதுன்னு சொல்லுது. ஓகே, ஒரு வேலிடான பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. பாஸ்வேர்டு மாற்றியாச்சு. ஆஸ்க் லேட்டர், நோ. ஸோ லாகின் ஆகிடுச்சு. ஸோ நல்லா பாருங்கள், இப்போது இங்கே என்ன காமிக்குது, நீங்கள் வந்து அஷூர் போர்ட்டலில் எந்த ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாமலே லாகின் பண்ணிட்டீங்க. இப்போது அந்த யூசருக்கு ஒரு யூசர் அது கீழே இருக்காங்க. ஸோ நீங்களும் லாகின் பண்ண முடியும். இங்கே வந்து ஒரு ரிசோர்ஸை க்ரியேட் பண்ணணும்னா க்ரியேட் பண்ண விடுது. பேசிக்கலி இங்கே விடலை. அங்கே நான் பெர்மிஷன் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ என்ன சொல்ல வரோம்னா, ஒரு யூசருங்கிறது ஒரு அந்த டொமைன் கீழே வர்றவங்க. ஸோ இப்படியும் யூசர்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். இப்படி நம்ம டிப்பிக்கலாக ஒரு எம்ப்ளாயாக போய் ஜாயின் பண்ணால் எப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி இந்த க்ளவுட்லேயும் பண்ண முடியும். இன்னொரு டைப் ஆஃப் யூசர்ஸ் க்ரியேஷனும் இருக்குது, இன்வைட் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வந்து என்னோடய டொமைன் கீழே, அதாவது learnsmartcoding@gmail.onmicrosoft.com கீழே பண்ணாமல் உங்களோட இமெயில் ஐடியை நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இப்படி ஒன்று இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. இப்படி ஒரு இமெயில் ஐடி கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் உங்களோட இமெயில் ஐடி. ஸோ இங்கே வந்து எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்து ரிவ்யூ கொடுத்து டிப்ளாய் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வரும் மைக்ரோசாஃப்ட்லேருந்து. இந்த மாதிரி learnsmartcoding@gmail.comலேருந்து உங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களான்னு. அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு யூஸராக வந்துடுவீங்க. என்ன வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல யூசர்ஸ்குள்ளே போனால் மெம்பர்ஸ்ன்னு காட்டுது இல்லையா, இங்கே மேபி எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் அப்படின்னு காட்டும். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸ். பல்காகவும் யூசர்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். பல்க் ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது, க்ரியேட், இன்வைட், மொத்தமாக இந்த மாதிரி சிங்கிளாகவும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். ஓகே, ஸோ பொதுவாக இந்த யூசர்ஸ் வந்து இப்படியும் பண்ணுவாங்க. சிலப்போ ஒரு கம்பெனி ஆன் ப்ரெமிசஸ்லேருந்து க்ளவுடுக்கு போகிறப்போ எக்ஸிஸ்டிங் யூசர்ஸ் எல்லாமே இப்படி மைக்ரேட்டும் பண்ணுவாங்க, ரெண்டையும் சிங்க்ரனைஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே யூசர்னால் என்ன, யூசர்ஸ் வந்து என்ன, எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி லாகின் பண்ணுறது, இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது கொஷின்ஸ் இருந்தாலோ இல்லை ஸ்பெசிஃபிக் ஏதாவது வீடியோ டாபிக் வேணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிறீங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.